ஸ்தோத்திரம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22வது அதிகாரம். முன்பாக திறப்பிலே நிற்கக்கூடிய ஒரு ஜெபம் தேவனுடைய உக்கிர கோபத்தை என்ன செய்கிறதா? மாற்றுகிறது. நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. ஆகவே திறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்றைக்கு கர்த்தருடைய கண்கள் யாரை தேடுகிறது என்றால், தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்க மனிதனை என்ன செய்கிறது? தேடுகிறது. திறப்பிலே நிற்கத்தக்க மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஹல்லேலூயா. இந்த இரவு முழுவதும் நம்ம தெய்வ சமூகத்தில் திறப்பில் தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நின்று இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் நாம் தேவனுடைய சமூகத்தில் திறப்பிலே நிற்கத்தக்கதான அந்த அபிஷேகத்தை இந்த முழிரவு ஜெபத்திலே கர்த்தர் நமக்கு தரும்படியாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. தேவனுடைய உக்கிர கோபம் ஆற்றும் பொருட்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 106வது சங்கீதம் 23வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு. ஹல்லேலூயா. அங்கே நான் பார்த்தோம், திறப்பிலே நிற்கத்தக்க மனுஷன் இல்லை, ஆகவே என்னுடைய கோபத்தை நான் ஊற்றிவிட்டேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சிலர் ஊழியம் செய்கிறோம், சபைகளை நடத்துகிறோம், ஜெபக்குழுக்களை என்ன செய்கிறோம்? நடத்துகிறோம். ஊழியங்களில் சில பொறுப்புகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் சபை பொறுப்பை எடுத்திருப்போம் என்றால், சபைக்காக தேவ சமூகத்தில் நாம் திறப்பில் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஜெபக்குழுவை கொடுத்திருப்பார் என்றால் அந்த ஜெபக்குழுவுக்காக திறப்பில் நிற்க வேண்டும். நம்முடைய சபைக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருப்பார் என்றால், நம்முடைய சபைக்காக நாம் திறப்பில் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும். ஒவ்வொரு காரியங்களுக்காக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேக தேவ சமூகத்தில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களால என்ன செய்ய முடியல? நிற்க முடியவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் நிற்கிற நபரை தான் தேவன் என்ன செய்கிறார்? தேடுகிறார். இன்றைக்கு அநேகர் அருமையானவர்களே, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்து அதோடு முடிந்து விட்டது. அப்படி அல்ல. தேவ சமூகத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிற்கத்தக்க மனிதனை தேவன் என்ன செய்கிறார்? தேடுகிறார். இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சற்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நாம் தேவ சமூகத்திலே எவ்வளவு நேரம் நிற்கிறோம்? இந்த கூட்டத்தில் வந்தவர்களுக்கு, இந்த கூட்டத்துக்கு பிறகு தேவ சமூகத்திலே நிற்கக்கூடிய நேரம் அதிகமாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இங்கு வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, தேவனுடைய உக்கிர கோபத்தை ஆற்றும் பொருட்டு. ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்கிறதுனா என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எண்ணாகமம் 16:6 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், எண்ணாகமம் 16:6 நாம் வாசிப்போம் என்றால், ஒன்று செய்யுங்கள். 16:21. தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் செய்த பொழுது அவர்களுக்காய் திறப்பில் நின்று என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். எதற்காக திறப்பிலே நிற்க வேண்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய கோபம் அந்த கோராகின் கூட்டத்தார் மீது என்ன செய்தது? இருந்தது. யாருக்காக திறப்பில் நின்றாங்கன்னு பாருங்க. ஹல்லேலூயா. மோசே, ஆண்டவரே அவர்களை நீர் என்ன செய்யாதிரும்? அழிக்காதிரும். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? திறப்பில் நிற்கணும். நம்முடைய தேசத்திலே சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எத்தனை கூட்டங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அவர்களுக்காக நாம் என்ன செய்யணும்? திறப்பிலே நிற்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. மோசே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. எலியா கூட தன்னை பற்றி சொல்லும் பொழுது 2 இடத்துல வேதத்தில் தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மழை வராது. தைரியமாய் நடக்க போகிற காரியத்தை அந்த எலிசா, அருமையான தேவனுடைய எலியா சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவர் யாருக்கு முன்பாக நின்றாரா? நம்ம தேவனுக்கு முன்பாக நிற்போம்னா ராஜாவினிடத்துல கூட நம்ம காரியத்தை தைரியமா என்ன செய்யலாம்? சொல்லலாம். ஹல்லேலூயா. எலியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான், இந்த அதிகாரம், இந்த வல்லமை, இந்த பலன் எங்கே கிடைச்சது அப்படின்னா, அவர் யாருக்கு முன்பாக நின்றார்? நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும். ஹல்லேலூயா. நான் உமக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு என்ன செய்யும்? தாரும். ஒரு சிறு கூட்டமாய் நாம் கூடி வந்திருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர்ட்ட நாம் இதை என்ன செய்ய போகிறோம்? கேட்க போகிறோம். இன்னொரு இடத்துல அப்படி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு செல்லுகிறேன் என்றான். ஹல்லேலூயா. தன்னை யாருன்னு சொல்லுகிறார்? தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் எலியாவை சுழல் காற்றிலே எடுத்துக்கொண்டார்னு சொல்லப்பட்டு, மரணத்தை காணாதபடி அவர் என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அவருடைய அனுபவம் எதுவாக இருந்ததுன்னா, தேவனுக்கு முன்பாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையின் வரலாற்றை எடுத்து பார்ப்பீங்கன்னா, தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களை தான் கர்த்தர் தம்முடைய கரங்களில் எடுத்து என்ன செய்திருக்கிறார்? பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுவும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க தானியேலை எடுத்து பார்த்தீங்கன்னா, தினமும் 3 வேளையும் அவர் தேவனுக்கு முன்பாக போய் என்ன செய்திருக்கிறார்? நின்றிருக்கிறார். பத்திரத்தில் கையெழுத்து இடப்பட்டது என்று அறிந்தும் அவர் யாருக்கு முன்பாக போய் நின்றார்? 3 வேளையும். ஹல்லேலூயா. வந்திருக்கிற எல்லாருக்கும் தேவனுக்கு முன்பாக, சபைக்காக, தேசத்திற்காக, ஊழியங்களுக்காக,
திறப்பில் நிற்கத்தக்கதான அந்த கிருபையை கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்யட்டும், கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. அப்படி நிற்கிறவர்கள் பெருகும் பொழுதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்திலே ஒரு எழுப்புதலை என்ன செய்ய முடியும், காண முடியும். ஹல்லேலூயா. அக்கினி உபவாச கூட்டம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே வருகிறது என்றால் அதற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும், எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வருஷத்தில் கர்நாடகாவில், இந்தியாவிலே பல பகுதிகளுக்கு நாங்கள் ஊழியத்திற்கு சென்றோம். ஆனால் சென்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை என்ன செய்தார். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் அந்த கூட்டங்களுக்காக திறப்பில் வாசலில் நின்று ஜெபித்தபடியினால்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தேசத்தின் நிலை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாருக்கும் தெரியும். இந்த காலத்தில் தான் நாம் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இந்த காலத்தில் நாம் மௌனமாக இருக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யூத ஜனங்களுக்கு ஒரு உபத்திரவம் வந்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக என்ன செய்தான், நின்றான். ஹல்லேலூயா. ஒரு வாலிப பெண் தேவனுக்கு முன்பாக என்ன செய்தார்கள், நின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேசத்தின் காரியத்தையே கர்த்தர் தலைகளாக என்ன செய்து விட்டார், மாற்றி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என்றைக்கு தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தேவன் என்ன செய்ய ஆரம்பித்து விடுவார், செயல்பட ஆரம்பித்து விடுவார். தேவனை செயல்பட வைப்பது கர்த்தருடைய பிள்ளைகள் அவருக்கு முன்பாக என்ன செய்கிறது தான், நிற்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த ரெண்டு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். நல்லா கவனிங்க வாலிபர்கள், ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தவங்க நல்லா கவனிங்க. இந்த நாட்களிலே ஏதோ ஏனோதான் என்று அல்ல, நாம் மணிக்கணக்காக தேவனுக்கு முன்பாக என்ன செய்யணும், நிற்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு ஜெபம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய சபைக்கு அப்பொழுது இடமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வாடகை இடத்தில் நடத்திக்கிட்டு இருந்தோம். மாதத்துக்கு ஒரு நாள் காட்டு ஜெபம் அப்படின்னு சொல்லி வைப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுமார் 15-20 பேர் வருவாங்க. 10 மணிக்கு போயிட்டு காலை 5 மணி வரைக்கும் திறப்பில் நின்று என்ன செய்வோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அன்றைக்கு எந்த காரியத்துக்காக ஜெபித்தோமோ அந்த காரியத்தை இந்த நாட்களிலே தேவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நம்முடைய ஜெபம் என்ன ஆகாது, வீணாகாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உற்சாகமாய் நிற்க வேண்டும், தேவனுக்கு முன்பாய் கண்ணீரோடு நிற்க வேண்டும் என்ற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை தேவன் சிநேகிதனே என்று என்ன செய்கிறார், அழைக்கிறார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஹல்லேலூயா. சிநேகிதன்னா தேவாதி தேவன் ஒரு மனுஷனை பார்த்து என் நண்பன் சொல்றார். ஹல்லேலூயா. அந்த அளவு ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையே அப்படிப்பட்ட ஒரு உறவு என்ன செய்தது, இருந்தது. ஆனால் அந்த ஆபிரகாமுடைய அருமையானவர்களை அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 18வது அதிகாரம் 21வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தான், நின்று கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கரங்களை கூப்பி கர்த்தர்ட்ட கண்ணீரோடு கேட்போம். ஆண்டவரே, ஆபிரகாமை போல உமக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு என்ன செய்யும், தாரும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாக்கியம் நம்ம எல்லாருக்கும் வேணும். தேவனுக்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பின்னும் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருந்தான்? நின்று கொண்டிருந்தான். நீங்க 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 19ஆம் அதிகாரம் சோதோமின் பட்டணங்களை அழிக்கும்போது, நன்றா கவனிங்க, அந்த சோதோம் கொமரா அழிக்கப்படும் சொன்ன உடனே தான் இந்த ஆபிரகாம் சோதோம் கொமராவுக்காக திறப்பிலே என்ன செய்தார்? நின்றார். அங்க யார் இருக்கிறார்? லோத்து. ஆண்டவரே, 50 நீதிமான்களின் நிமித்தம் நீர் அந்த பட்டணத்தை என்ன செய்ய வேண்டாம்? அழிக்க வேண்டாம். நல்லா கவனிங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சபைக்காக, நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்கிற காரியங்கள், தேவனுக்கு முன்பாய் நின்று போராடுகிற காரியங்கள் சாதாரணமானது அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஆபிரகாம் ஜெபிக்கிறார். 50 நீதிமான் நிமித்தம், 40 நீதிமான் நிமித்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் என் சிநேகிதன் என்று சொன்னாலும் இந்த ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். தூளும் சாம்பலுமாகிய நான் பேச துணிந்தேன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக. 10 நீதிமான்கள் நிமித்தம் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அந்த பட்டணத்திற்காக அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தேவனிடத்திலே போராடுகிறார். நீங்க 29ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பட்டணங்களை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆபிரகாமை நினைத்து என்றால் ஆபிரகாமுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்தார்? நினைத்தார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. எந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்துக்காய் தேவன் செயல்படும் பொழுது நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வார்? நினைப்பார். என்னுடைய மகன் இதற்காய் ஜெபித்திருக்கிறார், என்னுடைய மகள் இதற்காக என்ன செய்திருக்கிறார்? ஜெபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த முழு இரவு ஜெபத்திலே செய்த எத்தனையோ காரியங்களை தேசத்திலே கர்த்தர் செய்திருக்கிறார். நான் அதை கண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. முழு இரவு ஜெபத்திலே வைத்து ஜெபித்த சில விண்ணப்பங்களுக்கு, தேசத்தின் காரியங்களுக்கு, அந்த தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார் சில காரியங்களிலே. காரணம், நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தர்ட்ட கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு திறப்பிலே நிற்கத்தக்க அந்த கிருபை எனக்கு என்ன செய்யும்? தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆத்மநேசர் ஊழியங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஊழியம். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்தியா முழுவதும் இது என்ன செய்யப்பட்டிருக்கு? பரவி இருக்கு. நம்முடைய மூத்த போதகர் ஆசீர்வாத ஐயா மூலமாகத்தான் கர்த்தர் இந்த ஊழியத்தை என்ன செய்தார்? எழுப்பினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சத்தியத்துக்காக ஆத்ம நேசர் அப்படின்னு சொன்னா இட்ஸ் meant ஃபார் ட்ரூத் and the name of the Lord. இந்த ஆத்ம நேசர் ஊழியனாலே சொல்லுவாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக, சத்தியத்துக்காக அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தமிழ்நாட்டில் எல்லா பட்டணங்களிலும் கர்த்தர் இந்த ஊழியத்தை எழுப்பியிருக்கிறார். கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப் என்று இந்த ஊழியம் பெருகிக்கொண்டே வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதற்கு காரணம், இந்த ஊழியத்தை கர்த்தர் யார் மூலமா எழுப்ப சித்தம் கொண்டாரோ அந்த தேவ மனிதர் தேவனுக்கு முன்பாக நின்றபடினால்தான். ஹல்லேலூயா. அதான் ஒரு சம்பவம். அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன்பு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உக்கரங்கோட்டைங்கிற இடத்துல ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடந்தது. அந்த கூட்டங்கள்லாம் முடிந்த உடனே எல்லாரும் தங்குவதற்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது ட்ரைனிங் எடுத்துக்கொண்ட அநேக ஊழியக்காரர்களும் அருமையான ஆசீர்வாத ஐயாவோடு என்ன செய்தாங்க? தங்கினாங்க. ஒரு கட்டில் போடப்பட்டிருந்தது. அருமையானவர்களை, பகல் முழுவதும் டிராவல். முதல் நாள் சாயந்தரம் கூட்டம் முடிஞ்சவொடனே எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஊழியத்துக்கு உடன் போனவங்க எல்லாரும் மீட்டிங் முடித்தவொடனே சாப்பிட்டுட்டு நல்லா என்ன செய்துட்டாங்க? படுத்துட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் கண்ணை முழிச்சு பார்த்தா
ஆசீர்வாதையா மாத்திரம் என்ன செய்யலை, தூங்கலை. ஹல்லேலூயா. முழங்கால் படிக்கிட்டார். கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கிட்டு அப்புறம் ஜெபிச்சுட்டு படுத்துருவாங்கன்னு பார்த்தா 12 மணி ஆயிட்டு, 1 மணி ஆயிட்டு, 2 மணி ஆயிட்டு, 3 மணி ஆயிட்டு, 5 மணி ஆயிட்டு. முழங்காலில் நின்றதே தான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 5 மணிக்கு மற்றவங்களெல்லாம் எழுப்பி விட்டுட்டு ஜெபிக்க சொல்லிட்டு அவங்க கொஞ்ச நேரம் என்ன செய்துட்டாங்க, படுத்துக்கிட்டாங்க. அங்கே தேவனுக்கு முன்பாக அப்படி நின்றபடினால்தான் இன்றைக்கு இப்படி ஒரு ஆத்மநேசர் ஊழியம். ஆமென். நல்லா கவனிங்க. அன்றைக்கு அவங்க ஒருவங்க திறப்பில் நின்றாங்க. ஆனால் இன்றைக்கு அநேகர் நிற்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், கொடுத்திருக்கிறார். திறப்பில் நிற்பதற்குரிய இடத்தையும் கொடுத்திருக்கிறார். 24 ஹவர்ஸ்க்கு வரலாம். இந்த இடத்துக்கு வந்து ஒரு நாள் நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன். இந்த ஊழியத்துக்காக நான் திறப்பில் நின்று என்ன செய்கிறேன், ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மேல் பகுதியில் வந்து ஜெபிக்கலாம். நமக்கு தேவன் கொடுத்த அந்த கார்டனில், தோட்டத்தில் வந்து அங்கே ஒரு ஜெப வீடு இருக்கிறது. அங்கே வந்து என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம். நல்லா கவனிங்க. ஜெபிக்கக்கூடிய காலத்தில் சபைக்காக, தேசத்துக்காக, நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை அந்தந்த காலங்களிலே நாம் தேவ சமூகத்தில் நின்று விட்டோம் என்றால், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார், நினைவு கூறுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாமை நினைத்து அந்த சோதோம் குமோரா பட்டணத்தை அழிக்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை கவிழ்த்து போடுகையில், ஹல்லேலூயா, லோத்தை அந்த அழிவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். வேதம் சொல்லுகிறது, கரங்களை பிடித்து என்ன செய்தார், அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் லோத்தினுடைய கரங்களை பிடித்து, அருமையானவர்களே, அந்த பட்டணத்துக்கு வெளியே கொண்டு கர்த்தர் என்ன செய்தார், விட்டார். அவர் தாமதித்து கொண்டிருந்தார். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வாசிப்போ, அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தின், அந்த இரக்கத்துக்கு காரணம் என்ன, ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்றபடியினால் தான். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. லோத்தின் மீது தேவன் இரக்கம் பாராட்டினதற்கு காரணம் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்றபடியினால் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை நினைத்தருளினார். அவன் தாமதிக்கிற போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவனுடைய மனைவியினுடைய கையையும் 2 குமாரத்திகளுடைய கையையும் பிடித்து தேவனை அங்கே கிரியை செய்ய வைத்தது என்னதுதான், ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்றபடியினால் தான். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு உன்னத ஊழியம், தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. ஆகவேதான் செவ்வாய்க்கிழமைகளிலே, வெள்ளிக்கிழமைகளில், வியாழக்கிழமைகளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சகோதரிகள் கூடுகைன்னு வைத்திருக்கிறோம். நல்லா கவனிங்க. நீங்க வரும்பொழுது ஏதோ சகோதரிகள் கூட்டத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. தேவனுக்கு முன்பாக அந்த சகோதரிகள் கூட்டத்தில் பிரசங்கம்லாம் கிடையாது. வெறும் அவங்க தேவனுக்கு முன்பாக நின்று அந்த விண்ணப்பங்களுக்காக என்ன செய்கிறது தான், ஜெபிக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு வரும்பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையில இப்படி ஒரு கூட்டம் நடைபெறுகிறது, வியாழக்கிழமையில இப்படி ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. நான் தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறேன் என்ற உணர்வோடு நீங்க வருவீங்கன்னு சொன்னா, நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார், பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. வந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாரும் கர்த்தர்ட்ட கேட்போம், ஆண்டவரே, மோசையை போல, எலியாவை போல, ஆபிரகாமை போல நான் திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு கிருபை எனக்கு என்ன செய்யும், தாரும். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையானவர்களே, ஆபிரகாமின் ஜெபத்தை நினைத்து தான் அந்த சோதோம் குமோரா பட்டணங்களிலிருந்து அவர்கள் என்ன செய்யப்பட்டாங்க,
காக்கப்பட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அருமையானவர்கள், ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து விட்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாம் எப்படி இருக்கணுங்கிற ஒரு சில வசனங்கள் மூலமாய் நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் ஏறெடுக்கக்கூடிய துதியும் ஸ்தோத்திரங்களும் வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், ஹல்லேலூயா, பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் யாரா இருக்க வேண்டும்? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பரிசுத்தவான்கள். ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையில் இருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிட்டு. மறுபடியும் இந்த வசனத்தை எல்லாருமே எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமே. எல்லாரும் இந்த வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது, நம்முடைய ஜெபம் தேவனுக்கு முன்பாக எப்படி செல்லுகிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் பரிசுத்தவான்களாய் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யுமா? அதாவது நோவா பேழையிலிருந்து கீழே இறங்கின உடனே சுத்தமானவைகளில் சில மிருகங்களை எடுத்து தேவனுக்கு என்ன செய்தார்? பலியிட்டார். தேவன் சுகந்த வாசனையாக அதை என்ன செய்தார்? முகர்ந்தார். உடனே தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? இனி நான் இந்த பூமியை நான் என்ன செய்ய மாட்டேன், சபிப்பதில்லை. இனி இந்த பூமியை நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன், சங்கரிப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் திங்கட்கிழமை அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் குருபரிலிருந்து வரும்பொழுது இந்த பாலத்திட்டு வரும்போது இப்படி மேலே ஏறிட்டு பார்த்தா கரெக்டாக நம்ம சர்ச்சுக்கு மேலே அந்த வானவில் இருக்கு. மேலே அந்த வானவில் சொன்ன நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் போல. அப்படியே சர்ச்சுக்கு மேலே அந்த வானவில் இருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது நினைத்தேன், பல 1000 வருஷங்களுக்கு முன்பு தேவன் செய்த உடன்படிக்கையின் வில். ஹல்லேலூயா. நான் இனி என்னுடைய ஜனங்களை என்ன செய்ய மாட்டேன். அந்த வசனத்தை நான் வாசிப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தேவனுக்கு முன்பாக போகும் பொழுது சுகந்த வாசனையை அவர் என்ன செய்வாரா? முகர்வார். அந்த சுகந்த வாசனையை அவர் முகரும் பொழுது, அருமையானவர்களே, அன்றைக்கு பலி. ஆனா இன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் தூபமாய் தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறதா? எழும்புகிறதா? அதை அவர் என்ன செய்கிறாரா? முகருகிறாரா? முகர்ந்த உடனே அப்பொழுது கர்த்தர், மனுஷனின் நிமித்தம் நான் இனி பூமியை என்ன செய்கிறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்வோமே. தேவனை மகிமைப்படுத்துவோமே. அப்படி இறங்கின தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமே. நான் இனி சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் நான் இப்பொழுது செய்தது போல சகல ஜீவன்களை நான் சங்கரிப்பதில்லை. எனக்கும் உங்களுக்கும் ஜீவ ஜந்துக்களுக்கும் நித்திய தலைமுறைக்கென்று அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்து
அது எனக்கும் பூமிக்கும் உடன்படிக்கைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. அதற்கு காரணம் என்ன அருமையானவர்களே? அந்த அடையாளத்தை தேவன் வைத்ததற்கு காரணம் என்ன? அந்த வாசனை அவர் என்ன செய்தார்? முகர்ந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபைக்காய் திறப்பில் நிற்கிறோமோ, இந்த பட்டணத்துக்காய் நிற்கிறோமோ, நம்முடைய இந்திய தேசத்துக்காக நிற்கிறோமோ, இந்திய தேசத்தின் நிலையை இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது திறப்பிலே நிற்கத்தக்கதான கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாக இருக்கும் என்றால் தேவனுக்கு முன்பாக சுகந்த வாசனையான புகையாக என்ன செய்யும்? எழும்பும். தேவன் அதை முகருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் அதற்காக இறங்குவார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர்ட்ட கேட்க போகிறோம், கர்த்தாவே எனக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை என்ன செய்யும்? தாரும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:29 நான் வாசிப்போம் என்றால், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஒன்று, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாம் யாரா இருக்கணும்? பரிசுத்தவான்களாய். இரண்டாவது, தேவனுக்கு முன்பாக நிற்கிற நாம் நம்முடைய காரியங்கள் எதை குறித்து என்ன செய்யக்கூடாது? பெருமை பாராட்டக்கூடாது. ஆண்டவரே, நான் அப்படி, நான் இப்படி, நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் அத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் ஊழியத்துக்காக அதை பண்ணியிருக்கிறேன், இதை பண்ணியிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதான்? அவருக்கு முன்பாக தாழ்த்தி தான் ஜெபிக்கணும். வேதம் சொல்லுகிறது, மோசே கெஞ்சி பிரார்த்தித்தான். ஹல்லேலூயா. அதே போல ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக அருமையானவர்களை தூளும் சாம்பலுமாகிய நான் சொன்னேன். தன்னை ஒரு சாம்பல், தேவன் அவரை என் சிநேகிதன் சொல்றேன். ஆனா ஆபிரகாம் எப்படி ஜெபித்தார்னா, தூளும் சாம்பலுமாகிய நான் பேச துணிந்தேன். 2 பேர் ஜெபிக்க போனாங்க. ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். அந்த பரிசேயன் தன் நீதிகளெல்லாம் சொன்னான். ஆனா ஆயக்காரன் தன் கண்களை கூட வானத்துக்கு ஏறெடுக்க என்ன செய்யல? துணியல. தன் மார்பில் அடித்து கொண்டு சொன்னான், பாவியாகி என் மீது கிருபையாக. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டு போனான். நம்முடைய நீதிகள் எல்லாம் நல்லா கவனிங்க, தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தையாக இருக்கிற. தேவனுக்கு முன்பாக நாம் மேன்மை போராட்டிட்டு நிற்க கூடாது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? ஏன்னா நம்ம யாரும், நம்மை மண்ணென்று அவர் என்ன செய்கிறார்? நினைவு கூறுகிறார். அவருடைய பிள்ளைகள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் தேவனுக்கு முன்பாக, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லா கவனிங்க, நான் எப்பொழுது ஜெபித்தால் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பணிவோடு கூட. கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது கூட எப்படி ஜெபித்தார்? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க உமக்கு சித்தமானால். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது எந்த நம்முடைய காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டிட்டு என்ன செய்யக்கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக அதை செய்திருக்காண்டவரே, உங்களுக்காக இதை செய்திருக்காண்டவரே, சபைக்கு அதை கொடுத்துருக்காண்டவரே, நான் இப்படி பாடுபட்டிருக்காண்டவரே, அதை பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்முடைய கடமைகள். சிலுவையில் அவர் செய்த அருமையானவர்களே அந்த தியாகத்திற்கு, சிலுவையில் அவர் நமக்காய் செய்த காரியத்திற்கு நாம் செய்கிற காரியங்கள் ஒன்றும் பெரிதானவைகள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள். அது அதனுடைய அன்புக்கு ஈடாக நாம் செய்கிற ஒன்றும் பெரிய காரியங்கள் அல்ல, அந்த அன்புக்காய் செய்யக்கூடிய கடமைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எந்த காரியத்தை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் போய் நிற்க கூடாது. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது? தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு, மேன்மை பாராட்டாதபடிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா.
அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், அப்போஸ்தலர் 24:16. இதனால் நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சியை, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவார், குற்றமற்ற மனசாட்சியை உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். தேவனுக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது நம்ம மனசாட்சி எப்படி இருக்கணும்? ஹல்லேலூயா. குற்றமுள்ள ஒரு மனசாட்சியா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிற, ஹல்லேலூயா, நீ இப்படி ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்துட்டு வந்து நீ இப்படி முன்னாடி நின்றுட்டு இருக்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு குற்றமுள்ள மனசாட்சியோடு கூட அல்ல, நம்முடைய மனசாட்சி குற்றமற்ற, தேவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட மனசாட்சி உடையவர்களாக இருக்கணும்? குற்றமற்ற. அப்பதான் நம்முடைய ஜெபம் என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தர்ட்ட கேட்போம், ஏசப்பா, நான் உமக்கு முன்பாக எங்கள் தேசத்திற்காக, எங்கள் ஊழியத்திற்காக, எங்கள் ஊழியக்காரருக்காக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, சுமார் 2000 ஆண்டுகளாகி எங்கள் தேசத்திலே ரட்சிக்கப்பட்ட மக்கள் மிக குறைவு. இன்றைக்கு ரட்சிப்புக்குள் வருவதற்கு எவ்வளோ தடைகளை பிசாசானவன் இன்றைக்கு மனிதர்கள் மூலமா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இதற்காக உம்முடைய சமூகத்தில் என்ன செய்கிறேன்? அருமையானவர்களே, இங்கே கூடி இருக்கிறவங்க தேவனுக்கு முன்பாக நாம நின்றுட்டோம் அப்படின்னா இந்த இந்தியா அசைய ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா. இந்த கர்நாடகா அசைய ஆரம்பித்து விடும். நம்முடைய ஊழியத்தின் மூலமாக தேசத்தில் ஒரு எழுப்புதல் என்ன செய்ய ஆரம்பித்து விடும்? கர்த்தர் ஷேக் பண்ண ஆரம்பிச்சிடுவார். கர்த்தர் குலுக்க ஆரம்பித்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திறப்பின் வாசலில் நிற்கிறவர்கள், நம்முடைய ஊழியத்தில் இருக்கிறவங்க, நம்முடைய சபையின் மூப்பர்கள், ஊழியக்காரர்கள், கிளை சபையை நடத்துகிறவர்கள், ஊழியத்திலே பங்கு கொள்ளுகிறவர்கள் எல்லாரும் திறப்பில் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் என்ன செய்யட்டும்? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தர்ட்ட கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அதிகாலை வேளையிலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப தூபமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் எக்காலத்தும் ஸ்தோத்தரிக்க பட்டவரே, சர்வத்துக்கும் மேலான தேவாதி தேவனை தொழுகின்றோ, பணிகின்றோ, துதிக்கின்றோ, ஆராதனை செய்கின்றோ, பணிகின்றோ, துதிக்கின்றோ, மீண்டுமாய் எக்காலத்தும் ஸ்தோத்தரிக்க பட்ட
செய்கிறோ. ஜெபதூபமாய் வானிலும் கோவிலுமே வானோரும் முழங்கால் படிடவே வானையும் விண்ணையும் படைத்தவரே உம் நாமம் அன்றி தொழுதிடவே விண்ணிலோர் நாமமில்லை தொழுதிடவே மண்ணிலோர் நாமமில்லை ஜீவநாமம் சாவை வென்ற நாமம் இயேசு என்ற திருநாமமே ஜீவநாமம் சாவை வென்ற நாமம் இயேசு என்ற திருநாமமே. ஆஹா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து சத்தத்தை உயர்த்தி தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிகாலை வேளையிலே பிதாவே இந்த துதி ஆராதனை உமக்கு முன்பாக ஜெப தூபமாய் எழும்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாருக்கும் திறப்பின் வாசலில் நிற்கத்தக்க அபிஷேகத்தை என் தேவன் கொடுப்பினாங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா அருமையானவர்களே, எத்தனை பேர் நான் திறப்பில் நிற்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி கர்த்தர்ட்ட சொல்லுங்க. அப்பா, நான் திறப்பில் நிற்க விரும்புகிறேன். ஆபிரகாமை போல, மோசேயை போல, எலியாவை போல உமக்கு முன்பாக நான் நிற்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் சத்தமாய் வாய்களை திறந்து கர்த்தர்ட்ட கேளுங்க. நான் உமக்கு முன்பாக நிற்க விரும்புகிறேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுவோம். ஏசப்பா, நான் உமக்கு முன்பாக நிற்க விரும்புகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் அன்பு தகப்பனே, இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்துக்காக, வார்த்தைக்காக, உம்முடைய நாமத்துக்காக இந்த ஊழியத்தை தெரிந்தெடுத்தீரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஊழியத்தில் திறப்பில் நிற்க வேண்டும் என்று விரும்புகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் திறப்பின் வாசலில் நிற்கத்தக்க அந்த அபிஷேகத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. திறப்பின் வாசலிலே நிற்க கூடாதபடிக்கு காணப்படுகிற எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே தடைகள் உடைக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. திறப்பின் வாசலில் நிற்க கூடாதபடி போராடுகிற ஜென்மம், மாம்சிகம், எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. திறப்பில் நிற்கத்தக்க அபிஷேகத்தை இப்பொழுதும் தங்கள் வாய்களை திறந்து
கர்த்தாவே, திறப்பின் வாசலில் நிற்க விரும்புகிறேன், திறப்பின் வாசல் நிற்க எனக்கு கிருபை தாரும் என்று கேட்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் எலியாவை போல, ஆபிரகாமை போல, மோசேயை போல உமக்கு முன்பாய் நிற்கத்தக்க அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுவீராக. நாங்கள் திறப்பில் நிற்க விரும்புகிறோம், நாங்கள் திறப்பில் நிற்க விரும்புகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாலிபர்களுக்கு தாரம், ஊழியர்களுக்கு தாரம், சபையின் மூப்பர்களுக்கு தாரம், ஊழிய பொறுப்படுத்தவர்களுக்கு தாரம், திறப்பில் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிற சகோதரிகளுக்கு தாரும், தாரும் ஆண்டவரே. உமக்கு முன்பாய் நிற்கிறவர்களாய் மாற்றும். இந்த நாளிலும் இந்த இரவு ஜெபத்தில் உமக்கு முன்பாய் நின்று ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களுக்கு நீ பதில் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். என் தகப்பனே, ஏசப்பா, வருகிற 13, 14, 15 ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறுகிற இந்த கர்நாடகா மாநிலத்தில் நடைபெறுகிற அந்த அக்கினிரத அபிஷேக உபவாச கூட்டத்தை ஆசீர்வதியும், எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. 3 நாட்களும் உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க விரும்புகிறோம். ஹல்லேலூயா. பல ஆயிரம் மக்கள் அந்த கூட்டத்தின் மூலமாக உமக்கு முன்பாக நிற்கத்தக்கதாக தேவனீர் அனுகிரகம் செய்வீராக. அதற்குரிய காரியங்களை, ஆயத்தங்களை தேவன் செய்வீராக. அதற்காக உம்முடைய தூதர்களை உதவியா அனுப்பும். அதற்காக உம்முடைய பணிவிடையின் ஆவிகளை இந்த ஊழியத்திற்கு உதவியாக அனுப்புங்க ராஜா. ஹல்லேலூயா. இப்படி ஒரு கூட்டம் நடந்ததில்லை, எந்த வருஷம் இப்படி நடந்ததில்லை என்று சொல்லத்தக்கதாக உம்முடைய தூதர்களையும் உம்முடைய பணிவிடையின் ஆவிகளையும் அனுப்பி கர்த்தாவே எங்களுக்கு நீர் அனுகூலம் செய்வீராக. ஹல்லேலூயா. அதே போல கர்நாடகாவின் பல இடங்களிலே நாங்கள் சென்று அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தில் கூட ஹல்லேலூயா, ஹூப்ளி, பெல்காம், டி நரசிபுரா, கொலை நரசிபுரா மற்ற அநேக இடங்களுக்கு கர்த்தாவே பஞ்சாப் சென்று இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ள கிருபை செய். வருகிற கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். 16ஆம் தேதி, 15, 16, 17 தேதிகளில் கர்த்தாவே ஹோஸ்பேட், அர்சிகரை, ஹாசான் இந்த இடங்களிலே நடைபெறுகிற இந்த கூட்டங்களுக்கு ஜெபிக்கிறோம். உடைய ஊழியக்காரனாகிய அடியனை, அடியோடு கூட வருகிற பிள்ளைகளையும் அந்த கூட்டங்களில் நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கர்நாடக மாநிலத்தில் ஒரு அசிங்கம் உண்டாகட்டும். தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த இடத்தில் நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நீர் கொடுத்த இந்த ஜெப வீட்டிலே நடைபெறுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை கேட்போம். நீர் எங்களுக்கு கொடுத்த விசாலமான இடத்துக்காக ஸ்தோத்திரம். அந்த குருபரலியிலே ஒரு பெரிய ஜெப வீடு கட்ட வேண்டும் என்று நாங்கள் பிரயாசப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த காரியத்தை நீர் வாய்க்க செய்வீராக. கர்த்தாவே, இந்த இடத்துல கூடுகிற மக்கள் ஒரே இடத்துல நடத்துகிறவர்களை பார்க்க முடியவில்லை, 3 ஃப்ளோர்லையும் உட்காரத்தக்கதாக இருக்கிறது. ஆகவே கர்த்தாவே, அந்த சூழ்நிலை மாறத்தக்கதாக இப்படிப்பட்ட விசேஷித்த கூட்டங்கள் நாங்கள் குருபரலிலே வைக்கத்தக்கதாக என் தேவன் அப்பா, அந்த இடத்துல ஒரு பிரேயர் ஹால், ஒரு பெரிய பிரேயர் ஹால் கட்டப்பட அதனுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வீராக. எல்லாரும் வாய்களை திறந்து கேட்போம். அதற்கு உம்முடைய கரம் அனுகூலமா இருக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் தேவன் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் பணிந்து குனிந்து நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி கேட்போம். உம்மை இந்த கால வேளையில் ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது சேவிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பா, நாங்கள் உமக்கு முன்பாக பணிந்து கொள்ளுகிறோம். மாதத்தில் ஒரு நாள் நடைபெறுந்த இரவு ஜெபத்தை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் சபையில் அநேகர் இருந்தாலும் ஒரு சிலராய் கூடி வர செய்திரே ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். கலந்து கொள்ளாதவர்களும் வருகிற நாட்களிலே கலந்து கொள்ள கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட எல்லாரையும் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும். தொடர்ந்து வருகிற நாட்கள் இந்த முழுஇரவு ஜெபங்கள் இன்னும் ஆசீர்வாதமாய் நடைபெற என் தேவன் அனுகிரகம் செய்யும். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். கனம், துதி, மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ற முடிவிலேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே,
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ்